Good morning students. Now we are going to 6th unit fraction. Introduction to natural fractions. Able to observe items being a part or parts of a whole. Introduction. Raja bought a cake for his 4 children. He has to make it 4 equal parts. Then he took a knife and sliced it into 4 equal parts. Then he gave it to his children. They had eaten it happily. ராஜா வந்து கேக் வாங்குறாரு அவருடைய 4 சில்ட்ரன்ஸ்க்காக. அந்த கேக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கிற மாதிரி பிரித்து நைஃப் மூலமாக பிரித்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறது தான் ஃப்ராக்ஷன். லுக் அட் தி ஃபாலோவிங் பிக்சர்ஸ் நீட்லி. ஸோ என்ன பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? ஃப்ளாக், நம்பர் ராட், சாக்லேட், பாம் ஃப்ரூட், லேபிள், லீஃப். ஸோ 6 pictures கொடுத்துருக்காங்க. The pictures given above are divided into equal parts. Can we fill this? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பிக்சரை வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பிரிக்க போகிறோம். ஸோ எத்தனை பார்ட்டாக பிரிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஃப்ளாக் பாருங்கள். ஸோ ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் ராட் கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகே, அந்த கலராக கொடுத்துருக்காங்க பாரு, ஆரஞ்சு ப்ளூ அப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ 4 இதாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஈக்குவலாக நம்மளால் பிரிக்க முடியும். அப்புறம் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ நம்ம வந்து 6 பீஸாக நம்ம கரெக்டாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் பாம் ஃப்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பார்ட்ஸாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அடுத்து லேபிள் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அந்த 8 பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 8ஐயுமே நம்ம ஈக்குவலாக நம்மளால் பிரிக்க முடியும். அடுத்து லீஃப் வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட், ஏபிள் டு ஃபைண்ட் தி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் ஏ கலெக்ஷன். இன்ட்ரடக்ஷன். பாலாஸ் ஃபாதர் bought a color pencil box for him. There are 10 color pencils in that box. 2 red color, 2 green color, 2 violet, 2 orange and 2 black color pencils. பாலாவோட அப்பா என்ன பண்ணுறாங்க, அவனுக்காக ஒரு கலர் பென்சில் பாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதில் டோட்டலாக எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னா 10 கலர் இருக்குது. என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது? 2 ரெட் கலரு, 2 க்ரீன் கலர், 2 violet, 2 ஆரஞ்ச், அப்புறம் 2 black கலர் பென்சில்ஸ். இது எல்லாமே டோட்டலாக 10 இருக்குது. இப்போது இந்த தனித்தனியாக நம்ம இந்த கலர்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹியர் ஆரஞ்ச் கலர் பென்சில்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் we have 10 pencils, 10 color pencils. ஸோ we write 10 to bottom. அதாவது டோட்டலாக எவ்வளோ பென்சில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். நீ எந்த கலர் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? டோட்டலாக எவ்வளோ பென்சில்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். டோட்டல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இருக்குது. அந்த 10 என்ன பண்ணிக்கணும்னா பாட்டம், அதாவது கீழே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாரு, ரெப்ரசன்ட் 2 parts ஆஃப் ஹோல் தட் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு 10 எங்கே போட்டுக்கணும்? கீழே. டோட்டல் வந்து கீழே போட்டுடணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆரஞ்சு. அப்போ அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணணும். ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ நியூமரேட்டர், அதாவது டாப்பில் மேலே என்ன பண்ணுறோம்? 2ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது தி ஃப்ராக்ஷன் பார்ட் ஆஃப் வயலட் கலர் பென்சில்ஸ். இப்போ நம்ம வயலட் கலர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் கலரை டினாமினேட்டர் கீழே பாட்டமில் எழுதிக்கிறோம். என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மேலே டாப்பில் எழுதிக்கிறோம். வயலட் வந்து 2, அப்போ 2/10. அதே மாதிரி பிளாக் கலர் டோட்டல் பாட்டம் கீழே எழுதிக்கிறோம். பிளாக் கலர் 2ஆக இருக்கிறனால டாப்பில் 2/10. தி லாஸ்ட் ஒன் தி ஃப்ராக்ஷன் பார்ட் ஆஃப் க்ரீன் கலர் பென்சில்ஸ். க்ரீன் கலர் பென்சிலுக்கு ஃப்ராக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் வந்து பாட்டம், தென் green color 2. The fraction is 2/10. Next, write the fractional part for the pictures that is circled. First, 7 flowers are given. How many flowers are circled? 4. So 4 we write top and then we write bottom to the
7. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 7. டோட்டல் இதை வந்து நம்ம எங்கே தான் போடணும், கீழே பாட்டம் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ எவ்வளோ இதுக்கு சர்க்கிள் பண்ணியிருக்கு அப்படின்னா 4. அதை நம்ம மேலே எழுதிடுறோம், டாப்பில் எழுதிடுறோம். அப்போ தி ஃப்ராக்ஷன் இஸ் 4/7. நெக்ஸ்ட் ஒன், தி டோட்டல் carrots are 7. How many carrots are circled? 1, 2, 3, 4, 5. So 5 we write top and 8 we write to bottom. டோட்டல் இருக்கக்கூடியது பாட்டம் எழுதுகிறோம். ஸோ 8 கேரட் இருக்கிறனால கீழே பாட்டம் எழுதிடுறோம். 5 கேரட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப்பில் 5 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 9 beetroots are given. How many beetroots are circled? 3. So 9 we write to bottom and then we write 3 to top. டோட்டலில் இருக்கக்கூடிய பீட்ரூட் வந்து 9, அதை கீழே நம்ம பாட்டம் எழுதிடுறோம். சர்க்கிள் பண்ணியிருக்கக்கூடியது 3, அதை டாப்பில் எழுதிக்கிறோம். ஸோ 3/9. நெக்ஸ்ட், to identify the notation of fractions. Introduction. Ramu and Agil playing with their friends Rangan and Tangam. Ramu's mother had an apple, so she called Ramu and Agil. She made it into 2 halves and gave it to them. She totally forgot Rangan and Tangam, so she recollected the 2 pieces of apple from them. Then she made it as 4 equal parts and gave it to them. An apple fruit brought by Ramu's mother is equal to 1. Here 1 means whole. 2 equal parts of an apple. First 1 half given to Ramu, which is equal to 1/2. Other half given to Agil, which is equal to 1/2. If a whole is divided into 2 parts, then its denominator is 2. A whole is divided into 2 equal parts. The divided parts is denominator. Here 1/2, which means 2 is denominator and 1 is numerator. When Ramu's mother collected the 2 equal parts of an apple from her sons and sliced it once again into 4 equal parts. 4 equal parts of an apple, that is the whole. A part given to Ramu, which is equal to 1/4. A part given to Agil, which is equal to 1/4. A part given to Rangan, which is equal to 1/4. A part given to Tangam, which is equal to 1/4. If a whole is divided into 4 equal parts, then its denominator is 4. In 1/4, 4 means denominator and 1 means numerator. அதாவது in 1/4, 4 means denominator and 1 means numerator. Here the apple pictures in given. ஓகேவா, இங்கே வந்து ஆப்பிள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ராமு அண்ட் அகில், ராமு அகில் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் என்ன அப்படின்னா ரங்கன், தங்கம். இந்த ராமுவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமு அகிலையும் கூப்பிட்டு அதை கொடுத்துட்றாங்க. அது 2 ஹாஃபாக பிரிச்சிடுறாங்க. ஏன்னா 2 பேர் இருக்காங்க, ராமு அகில் அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பிள் 1. ஸோ அந்த 1 ஈக்குவலாக பிரித்து 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இல்லை, ரங்கன் தங்கம் அப்படின்றவங்க ஞாபகம் இல்லை. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, 2 பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஞாபகம் வந்து மறுபடியும் அந்த ஆப்பிளை வாங்கி மறுபடியும் 2 பீஸாக கட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, 4 பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ பிரிச்சிடுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு 1 half given to ராமு. ஃபஸ்ட்டு அதை பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 half-ஆக இருந்திருக்கும், அப்படி தானே? ஸோ இருந்தது 2. அந்த 2ல் வந்து 1 வந்து ராமுக்கும் 1 வந்து அகிலுக்கும் கொடுத்துருக்காங்க.
அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1/2 given to ராமு which is equal to 1/2. எப்பவுமே நம்ம ஃப்ராக்ஷன் எழுதும்போது என்ன பண்ணணும், டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத எழுதணும். அதில் ஸோ பர்டிகுலராக இப்போ யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மேலே டாப்பில் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது அப்படி தானே. அகிலுக்கு ஒன்று, ராம் ஓகேவா, 2 பார்ட்ஸ் இருக்குது. அதனால கீழே வந்து பாட்டமில் நம்ம 2ன்னு எழுதிடுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபஸ்ட்டு 1/2 given to ராமுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 1 தான். அப்போ 1/2. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், அதர் ஹாஃப் given to அகில். இப்போ அகிலுக்கு மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம எழுதும்போது டோட்டல் ஃபஸ்ட்டு நம்ம கீழே எழுதணும். அப்போ 2 நம்ம பாட்டமில் எழுதிடுறோம். தென் அகிலுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பார்க்குறோம். அது மேலே 1. இப்போ 1/2. ஏன்னா ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இவனுக்கு போகுது. இப்போது இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாட்டம் டாப் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்டம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா டினாமினேட்டர். மேலே இருக்கக்கூடியது வந்து நியூமரேட்டர். அதாவது ஹியர் 1/2 which means 2 is denominator and 1 is numerator. அந்த 1/2ல் 2 அப்படின்றது டினாமினேட்டர், 1 அப்படின்றது நியூமரேட்டர். இப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க, அவங்க மதர் வந்து அந்த ஆப்பிளை திருப்பி வாங்கி 4 பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணாங்களா. ஸோ அதுக்கு இப்போ ஃப்ராக்ஷனுக்கு பார்க்கலாம். எ பார்ட் given to ராமு. இப்போ ராமுக்கு மட்டும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பார்ட் இருந்தனால டினாமினேட்டர் 2ன்னு போட்டோம். இப்போ 4 பார்ட்ஸாக கட் பண்ணிட்டாங்க. அப்போ டோட்டலாக இருக்கக்கூடியது 4. அப்போ டினாமினேட்டரில் 4ன்னு எழுதிடுறோம். மேலே நியூமரேட்டரில் இப்போ ராமுக்கு மட்டும் பார்க்கறனால ஒரே ஒரு பர்சன், தென் ஒரே ஒரு பீஸ் தான் கொடுக்குறோம். இப்போ 1/4. அதே மாதிரி எ பார்ட் given to அகில் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது எல்லாமே என்ன தான் வரும், 1/4. அதே மாதிரி தான் இன் 1/4 4 மீன்ஸ் டினாமினேட்டர் அண்ட் 1 மீன்ஸ் நியூமரேட்டர். இப்போது டினாமினேட்டர் அப்படின்றது கீழே உள்ளது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டோட்டல். அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டினாமினேட்டர் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் தட் மேக் அப் எ ஹோல். மொத்தத்தையும் சேர்த்து குடிக்கிறது தான் டினாமினேட்டர். நியூமரேட்டர் ரெப்ரசன்ட் தி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆன் யோர் ஹோல். எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது அப்படின்றது குறிக்கிறது தான் வந்து நியூமரேட்டர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.